high quantity of makeup நார்மலி யூஸ் பண்ணுறோம், பட் ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணால் போதும். ஸோ இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம ஸ்கின் நல்லா இல்லை, அந்த பர்டிகுலர் டே வந்து எதனா ஃபங்க்ஷன் இருக்குது, ஒகேஷன் இருக்குது, அந்த பர்டிகுலர் டே மேக்கப் பண்ணோன்னா நிறைய ஃபவுண்டேஷன், நிறைய கன்சீலர், நிறைய காம்பேக்டை போட்டு பேக் பண்ணணும் நாங்கள். ஸோ ஸ்கின் க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, நம்ம ரெகுலராக எவ்ரிடே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டே டைம் நைட் டைம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்ரி மந்த் ஃபேஷியல் பண்ணியிருக்கோம், எவ்ரி வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் ஸ்க்ரப் பண்ணியிருக்கோன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். மேபி மார்க்ஸ் இருக்கலாம், டேன் இருக்கலாம், ஸ்பாட்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் ப்ராப்ளம் இருக்கலாம், பட் க்ளீனாக இருக்கும். ஸோ க்ளீனுக்கும் நம்மளுக்கு டர்ட்டியாக இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணி பார்க்கலாம், ஃபேஸ் ஏன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நோஸ் மேலே இப்படி டச் பண்ணிங்கன்னா ஃபுல் பிளாக் ஹெட்ஸ், இங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், கரெக்ட் தானே? பட் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணி இல்லைன்னா ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஃபுல் க்ளீனாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், எங்கே டச் பண்ணாலும் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இங்கேயா அதுதான் ஒயிட் ஹெட்ஸ். ஸோ எக்ஸஸ் ஆயிலேருந்து வர்ற ஒயிட் ஹெட்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். ஸோ நன்றி. யூஸ் பண்ணல